மட்டும் நடத்தி வந்த என் தெய்வத்திற்காக, எங்கள் ஆண்டவருக்காக, எங்கள் சுவாமிக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ராஜா, நல்லவரே, வல்லவரே, அற்புதமானவரே, சதா காலம் உயிரோடு இருக்கிற அன்பு தெய்வமே, உமக்கு ஒப்பானவர் நீர் ஒருவரே, உமக்கு ஒப்பானவர் நீர் ஒருவரே. ஆண்டவரே, என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். சதா காலம் எங்களை நல்வழி நடத்தி வருகிற அன்பு தெய்வம் எங்களோடு இருக்கிறார், இந்த சபையோடு இருக்கிறார், என் ஜனங்களோடு இருக்கிறார். அதற்காக நன்றி செலுத்துகிறோம். தேவனே, உமக்கு நன்றி. ராஜாதி ராஜாவே, உமக்கு நன்றி. அன்பின் கரத்திலே, அன்பின் கரத்திலே எங்களை வெறுமையாக தாழ்த்துகிறோம், வெறுமையாக தாழ்த்துகிறோம். நீர் அசைவாடும், நீர் அசைவாடும். எல்லா கண்களை மூடி பயபக்தியோடு ஆண்டவர் சமூகத்தில் அவருக்கு நன்றி செலுத்தி இந்த நாளை எத்தனை பேர் காணாத இருக்கிற காலங்களில் கூட உன்னை என்னை காணும்படி நல்ல பலனை கொடுத்திருக்கிறாரே, அவரை பார்த்து சொல்லு, என் பலனை, என் கோட்டை என்று சொல்லி அவரை பார்த்து, ஆண்டவரே உமக்கு நன்றி. என் பலனே, என் கோட்டையே, ஆராதனை உமக்கே. என் பலனே, என் கோட்டையே, ஆராதனை உமக்கே. மறைவிடமே, என் உறைவிடமே, ஆராதனை உமக்கே. மறைவிடமே, என் உறைவிடமே, ஆராதனை உமக்கே. ஆராதனை, ஆராதனை. அப்பா, அப்பா, உங்களுக்குத்தான் ஆராதனை, ஆராதனை. அப்பா, அப்பா, உங்களுக்குத்தான். பரிசுத்தமாகும் யெகோவா மெக்காரி, ஆராதனை உமக்கே. பரிசுத்தமாகும் யெகோவா மெக்காரி, ஆராதனை உமக்கே. உருவாக்கும் தெய்வம் யெகோவா உசேனும், ஆராதனை உமக்கே. உருவாக்கும் தெய்வம் யெகோவா உசேனும், ஆராதனை உமக்கே. ஆராதனை. எல்லாம் சேர்ந்து சொல்லுவோம். ஆராதனை. அப்பா, அப்பா, உங்களுக்கு ஆராதனை, ஆராதனை. அப்பா, அப்பா, உங்களுக்கு ஆண்டவரே, மகிமையெல்லாம் நாங்கள் ஏசியால வாசிக்கிறோம். உன் தாயின் கர்ப்பத்திலே நான் உன்னை உருவாக்கினேன், உன் நிமித்தம் நான் மகிமைப்படுவேன், உன் நிமித்தம் நான் மகிமைப்படுவேன் சொன்ன ஆண்டவர், நீர் கொடுக்கப்பட்ட மகா கிருபையினாலே, எங்களுடைய பலத்தால் அல்ல ஆண்டவர், எங்களுடைய பிரகாரத்தால் அல்ல, உங்களுடைய ஆவியினாலே எல்லாம் ஆகும் என்று சொல்லி தகப்பன் சகரியா சொன்னது போல நாங்கள் உம்மை உயர்த்துகிறோம். இந்த நாளிலே, இந்த ஆராதனை வர வேண்டிய பிள்ளைகள் எல்லாம் தடையெல்லாம் நீக்கி நீ கொண்டு வரும்படியாக நாங்கள் முழு மனதோடு உம்மை அன்போடு அழைக்கிறோம். ஆண்டவரே, எல்லா தடைகளை உடைத்து என் ஜனங்களை கொண்டு வந்து சேர்க்கும்படி ஆரம்பம் முதல் முடிவரை தேவ பிரசனம் வெளிப்படட்டும் என்று சொல்லி உடைய அன்பின் கரத்திலே வந்திருக்கிற பரிசுத்தவான்களுக்காக, வந்திருக்கிற என் ஜனங்களுக்காக, கொடுக்கப்பட்ட அந்த பகுதிகளுக்காக, இந்த விலையேற பெற்ற அந்த ஊழியத்திற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம்ப்பா. நீரை பொறுப்பெடுத்து நடத்தும், ஆசீர்வதிங்கப்பா. இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே.
அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் நல்லவராய் இருக்கிறார். எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? இந்த உலகத்துல திருமண நாளை கொண்டாடுவாங்க, அப்படிதானே? திருமண நாளை கொண்டாடுவாங்க, பிறந்த நாளை கொண்டாடுவாங்க, அப்படிதானே? எங்கள் அப்பா எனக்கு கொடுத்த மகா கிருபை, நான் திருமண நாள் கொண்டாடுறது கிடையாது, பிறந்த நாள் கொண்டாட கிடையாது. எங்கள் அப்பாவுடைய வெளியேற பெற்ற அந்த ஊழிய நாளை கொண்டாடுறேன். கிட்டத்தட்ட கரெக்டாக நான் ஊழிய ஆரம்பிக்கப்பட்ட நாள் இதுதான். அரசியல் வாழ்க்கை, எத்தனையோ போராட்டம், எத்தனையோ ஜெயில் வாழ்க்கை, எத்தனையோ அரெஸ்ட், எத்தனையோ போலீஸ்கார அடி, எல்லா வாழ்க்கையிலும் கடந்து இந்த மகிமையான பணி என் அப்பன் என்ன நம்பி கொடுத்துருக்கிறார். அதுக்காக சோத்திரம். அவர் மகிமையெல்லாம் ஏன்னா நான் செய்வேன்னு அவருக்கு ஒரு நம்பிக்கை இருந்திருக்கும். அதனால தான் கர்த்தர் எனக்கு இந்த மகா கிருபையை கொடுத்து இந்த நாளில் இந்த பரிசுத்தமான ஊழியத்தை இந்த ரெகபுத்திர சபையை எல்லாம் ஒரு சின்ன சாட்சி ஜனங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இருந்தாலும் வந்திருக்கிற எங்கள் ஐயாமார்களுக்கு தெரியுதுக்காக ஒரு சின்ன சாட்சி சொல்லிவிட்டு நான் அந்த ஊழியத்துக்குள்ளே எப்படி வந்தேன் பார்த்தீங்கன்னா, எனக்கு வாழ்க்கையில் கிட்டத்தட்ட 26 ஆண்டுகள் என் மூத்த மனைவியோடு வாழ்ந்து கொண்டிருந்தேன். அவங்க ஒரு உடல்நல சுகமாக விளைவு நடந்து மரணத்துக்குள்ளே போயிட்டாங்க. அதுக்கப்புறம் நான் கேட்டேன், கிட்டத்தட்ட அப்பா நான் ரட்சிக்கப்பட்டு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்கும் 31 வருஷம் ஆச்சு. அவங்க இருக்கும்போது 26 வருஷம், அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட 5 வருஷம் கடந்துட்டேன். 31 வருஷம் ஆச்சு. ஞானஸ்தானம் எடுத்து 31 வருஷம் ஆச்சு. ஆனால் இந்த 6 ஆண்டு காலம் மட்டும்தான் என் அப்பன் இயேசு எனக்கு தெரிஞ்சார். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா பணம், அரசியல், எல்லாத்தையும் கேடுகட்ட என்னெல்லாம் கேடுகட்ட ஒரு மனுஷன் செய்வானோ அத்தனையோ இந்த உலகத்தின் கிரியில் நான் செய்து கொண்டிருந்தேன். ஆனாலும் என் தகப்பன் இயேசு என்னை தெரிந்து கொண்டு இந்த அருமையான பார்த்தீங்கன்னா திருப்பி நான் வாழ்க்கையில் எந்த உலகத்துள்ள போகக்கூடாதுன்னு சொல்லி நான் வந்தேன். ஆனாலும் எங்கள் அப்பா என்னை நம்பி ஒரு புது வாழ்க்கையாக துணைவியாக 2வது வருஷம், போன வருஷம் திருமணம் பண்ணிக்கிட்டேன். இந்த வருஷம் 2வது வருஷம். அடிக்கடி ஐயா சொல்லுவார், பார்த்தீங்கன்னா பொண்ணு ஒரு அப்பா அம்மாவுக்கு யார் பார்ப்பாங்க? அது பிள்ளைக்கு அப்பா அம்மா தானே பார்ப்பாங்க. எனக்கு எங்கள் அப்பாவே பொண்ணு பார்த்தாரு. எத்தனை மாதிரி ஐயா என்னை கூப்பிட்டு போய் சொல்லுவார், வாங்க பாஸ்டர் ஒருத்தருக்காங்க கல்யாணம் பண்ணிக்காங்க, ஊழியத்துக்கு நல்லாயிருக்கும் அப்படி சொல்லுவாங்க. அதெல்லாம் எனக்கு கடவுள் ஏவலைங்க, எனக்கு ஏவாத விஷயத்தை நான் பண்ண மாட்டேன் அப்படின்னு. ஏற்காடு ஒரு ஊழியத்தில் நின்றுக்கிட்டு இருந்தேன். கர்த்தர் என்னோட பேசும்போது எனக்கு ஒரு சின்ன டவுட்டு இருந்தாலும், நம்ம முதுகு அகலமாக இருக்கட்டும், திடீர்னு போய் ஒருத்தர் கேட்க போகிறேன், அடிச்சு போகிறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு காரியத்துக்காக நான் போனேன். போய் சொன்னேன், இதே மாதிரின்னு நான் யோசிச்சு சொல்கிறேன்னு சொல்லி அனுப்பிச்சிட்டாங்க. ஏன் அந்த வார்த்தை அவங்க சொன்னாங்கன்னா, என்னை அவங்க பெரிய உயர்ந்த இடத்துல பார்த்துட்டு இருந்தாங்க. ஒரு தகப்பனா அவங்க வீட்டில் ஜெபிக்க போவேன். அதனால சரி ஒரு நல்ல மனுஷனாக அசிங்கப்படுத்தணும் விட்டாங்க. அதுக்கப்புறம் தொடர்ந்து ஆண்டோட ஜெபம் பண்ணேன். பார்த்தீங்கன்னா திடீர்னு அவங்க நான் பொய் சொல்கிறேன்னு நினச்சிக்கிட்டு என்ன பண்ணாங்க, அசட்டை பண்ணாங்க. மறுநாள் பார்த்து அந்த கை கால் வரல, அவங்களுக்கு இந்த கை காலே அவங்களுக்கு வரல. நாள் ஏதோ மந்திரிச்சிட்டு போயிட்டா, எனக்கு இப்படி கை காலை முந்திரிச்சு அப்படின்னாங்க. அப்பவும் சொன்னேன், நீ என்னை கல்யாணம் பண்ணிக்க சொல்லு, உடனே சுகமாகினாங்க. 1 வாரம் 2 வாரம் ட்ரை பண்ணி அதுக்கப்புறம் சரின்னு சொன்னாங்க. கைகள் உடனே சரியாச்சு. அப்போ நினைத்தால் ஒரு வாசலை திறக்க முடியும், ஒரு வாசலை பூட்ட முடியும். வெளிப்படுத்தல் சொல்லும், இதோ வாசப்படி கதவை தட்டுகிறேன், ஒருவன் சத்தத்தை கேட்டு அந்த கதவை திறந்தால் நான் அவனோடு போஜனம் பண்ணுவேன், அவன் என்னோடு போஜனம் பண்ணுவான். அந்த பாக்கியத்தை என் மனைவி அழகாக பிடிச்சிக்கிட்டாங்க. அந்த பாக்கியத்தை அழகாக பிடிச்சிங்க. ஒரு வித்தியாசமாக அவங்க பார்த்தீங்கன்னா பயந்துடாதீங்க, கொஞ்சம் கைத்து கட்டணும், ஆட்டுமா பயங்கரமான சிவன். ஆனால் என்ன ஆச்சரியம்னா, இந்த ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானம் எடுத்துகிட்டு ஒரு கூட்டம் அழியுது பாருங்க. அவ்வளோ கூட விசுவாசம் நான் பார்க்கல. இந்த மாட்டும் அவ்வளோ விசுவாசம். ஏன்னா இதுக்கு முன்னாடி நம்ம என்ன விசுவாசத்தில் இருந்தோம், இப்போ இவ்வளோ பெரிய காரியம் சொல்லி நான் பாருங்கள் நைட்டு கூட ஏன்னா கர்த்தர் இந்த இடத்துல பேசி கொண்டு இருக்கிறார். ரொம்ப பயந்துட்டாங்க, என்னடா இருந்தாலும் கிறுக்கு பிடிச்சி போச்சா. உடனே வசனம் தான், சத்தியத்தை சொல்லி 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 கிட்டத்தட்ட அவங்கள்ட்ட பேசுனீங்கன்னா அவங்களே உங்களுக்கு ஆராதனை நடத்துவாங்க, சத்தியம் சொல்லுவாங்க. அது கர்த்தர் கொடுத்த கிருபை. வழிகளை அழகாக ஒரு மனைவியை ஒரு கணவனை ஆண்டவர் இணைத்திருக்கிறார்களா, சுகமாக வாழு, சந்தோஷம், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆண்டவரை சகலத்தை ஆண்டுக்குள்ள தான் சொன்னார், 10 கட்டளைக்குள்ளே இருந்துக்கும். ஆனால் சத்தியத்தின்படி மனைவியும் கணவனை நடத்தி கொள்ளணும். நீங்கள் எந்த குடும்பத்தை போய் நடக்கப்படுகிறதோ சுகமாக இருப்பீங்க, சந்தோஷமாக இருப்பீங்க, விடுதலையோடு இருப்பீங்க.
நீங்கள் வேணா என் ஜனங்களை என் அன்பு என் பிள்ளைங்களை கேட்டிங்கன்னா அந்த சபையோட பிள்ளைவர்கிட்ட யார்கிட்ட வேணா கேளுங்க, அந்த அளவு உயர்த்தி பேசுவாரா? யாரை உயர்த்தி பேசுனா? எங்கள் ஐயா எங்களுக்கு சத்தியத்தை கொடுத்து நடத்துங்க. அழகான இந்த ஜெரோமையா கூட்டு வந்தாங்க, எங்களை தூக்கி போட்டுச்சு இந்த வருஷம். ஐயா நான் எத்தனை மீட்டிங்கில் பார்த்துருக்குறேன், அரணில் வருவாங்க, எத்தனை மீட்டிங் வருவாங்க. ஆனால் இந்த வாட்டி அடித்த வார்த்தைகளை தூள் ஜெரோமையா பின்னி எடுத்துட்டார். அழகான வார்த்தைகள். எப்படின்னா ஒரே ஒரு விஷயம் மட்டும் அந்த வார்த்தை என்ன சொல்லிடுச்சு. நான் அடிக்கடி ஆண்டவர்கிட்ட கேட்பேன், ஆண்டவரே நானும் 5 வருஷம் ஊழியம் பண்ணுறேன், ஆளே வரமாட்டேங்குது, அவங்க 80 கூட்டம் இருக்கு, எல்லாம் வேற கொடுத்து கூப்பிடுவாங்க, நீ எதுவுமே கூப்பிடாம சத்தியத்தை கொடுத்து கூப்பிடுறா, அதனால அவன்கிட்ட நிற்க மாட்டாங்கன்னாரு. அதான் சொன்னார், ஒரு அழகாக ஒரு வார்த்தை சொன்னார். உடனே ஒய்ஃபு கை தட்டினாங்க. அங்கே நான் பார்த்தேன், உனக்கு பிரச்சனை வேணுமா கூட்டம் வேணுமா? பிரச்சனை வேணுமா கூட்டம் வேணுமா? கையை தட்டுறதை பார்த்தா நானு, ஏன்னா எங்கள் சபையில் நாங்கள் 2 பேரும் சில டைம் காலையில் ஆராதிச்சுட்டு இருப்போம். என் சாமி அப்படியே ஆராய்ச்சி இவன் இப்படி நின்று கை தட்டிட்டு இருப்பா, அப்படியே திடீர்னு பார்த்தா இப்படி திரும்பி நிற்பா. என்னையா நடக்குது, என்ன நடக்குது, நம்ம சாமி நம்மளை என்ன பண்ணுது, அப்படியே கண்ணீர் விடுவான். இவ்வளோ காலமாக அந்த பிரசனத்தை உணராமல் எப்படி மங்கினியாக இருந்திருக்குன்னு அழகான வாழ்க்கையை தேவனுக்கு கொடுத்தாருன்னு சொல்லி நிறைய சாட்சிகள் அவங்க பின்னாடி வேணால் சொல்ல வாய்ப்பு கொடுத்தா எனக்கு பொறுப்பு ஐயாட கொடுக்க போகிறேன். ஏன்னா பார்த்துக்கோங்க, ஊழியன்னு ஃபஸ்ட்டு என்னை வளர்த்தவர் நீங்கள் பார்த்த பாஸ்டர் தான். நான் எந்த குறையே சொல்ல முடியாது. கிட்டத்தட்ட சத்தியத்தை எனக்கு அழகாக சொல்லிக் கொடுத்த மனுஷன். ஆனால் சொல்லிக் கொடுப்பாரு, சத்தியத்தை கைக்கொள்ள மாட்டார். என்ன செய்வாங்க, அவருக்கு ஒருவேளை வெளிப்படுத்தல் விசேஷம் 1ஆம் அதிகாரம் 3 தெரியுமா தெரியும், எனக்கு தெரியாது, நான் அதை கற்றுட்டே வந்துட்டேன். எப்படின்னா, ஒருவன் இந்த நியாயப்பிரமாண புஸ்தகங்கள் தீர்க்கதரிசன புஸ்தகங்களை போதிக்கிறவனும் கேட்கிறவனும் கை கொள்ளணும். நான் உங்களுக்கு ஒன்று சொல்லிட்டு நான் சரியா இல்லைன்னா அது என்ன இருக்காது, கிரியை இருக்காது. அதை நான் பிடிச்சிக்கிட்டேன். என்னை நிறைய இடத்துல சோத்து பண்டாரம்லாம் சொன்னாங்க. ஏன்னா எனக்கு பொண்டாட்டி இல்லை, அதனால் நிறைய சில பெண்களோடலாம் என்ன பண்ணார், நல்லா இணைச்சு நிச்சலம் பேசுவார். அப்படியாப்பட்ட ஒரு பரிசுத்தமானவர். அதனால் அவருக்குள்ளே நம்ம போக வேண்டாம். ஏன்னா என்னை வளர்த்ததுக்காக சொல்கிறேன், ஒரு நல்ல வழி காட்டினவர், நான் அதுக்கெல்லாம் சொல்ல விரும்பல. அடுத்து யாருன்னு பார்த்தீங்கன்னா, உண்மையிலே சொன்னேன், ஜெபமணி ஐயாட்ட கொண்டு கொடுத்தார். ஐயாட்ட கொண்டு போய் நம்மளை நிறுத்தினார். அவர் சில நேரத்தில் சில காரியம் ஒதுங்கிட்டார். நான் ஐயா விடலை. நான் என்ன பண்ணேன் தெரியுமா, ஏதாவது ஒரு சத்தியத்தை ஏதாவது ஒரு ஊழியத்தில் எங்கேயாவது பயன்படுத்திகிட்டே இருப்பேன். நான் ஆரம்பத்தில் ஃபஸ்ட்டு மீட்டிங் போயிருக்கிறேன், நல்லா கவனிங்க. ஃபஸ்ட்டு மீட்டிங் போயிருக்கேன், ஐயாவிட்ட போய் பேசுகிறேன். அது உங்கள் பொண்ணா ஐயான்னு கேட்டேன். யாரா? நம்ம அம்மாவை. அப்புறம் தான் என்ன சிரிக்கிறார், என் பொண்டாட்டியான்னு. சின்ன பொண்ணு மாதிரி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அம்மா 55 வயசு இருக்குமா, 54 வயசு பார்த்தீங்கன்னா பம்பரை மாதிரி சுற்றுவாங்க, பம்பரை மாதிரி. நம்ம ஆளுங்க ஒன்று சொல்லணும், கீழே மேலேயும் பார்க்கும். நானே பார்த்து ஆச்சரியப்பட்டேன். எனக்கு பெரிய சாட்சியாக இருந்தாங்க அவங்க. பார்த்தீங்கன்னா எப்போ ஜெபமானாலும் நான் ஆண்டோட கேட்டு தான் ஒரு ஃபங்க்ஷன் நடத்துவேன். இடையில பார்த்தீங்கன்னா பாஸ்டர்மா ஞானசாரம் எடுத்தாங்க. அந்த நாளுக்கு நான் ஜெபம் பண்ணும்போது முத்து பாஸ்டர் எடுத்து ஆண்டவர் பயன்படுத்தி வச்சுருக்காங்க. முத்து பாஸ்டர் கூட ஜெபம் பண்ணேன். அடுத்து வருஷந்தோறும் எப்போ வேணாலும் ஜெபிப்பேன், ஆண்டவரே நீ யாரையாவது பயன்படுத்த போறியா, யாரை கூட்டுன்னு சொன்னால் அழகாக இந்த மூஞ்சி தான் வரும். மூஞ்சிதான் அப்பா மூஞ்சிதான் என்ன பண்ணுறாரு, அழகாக என்ன பண்ணுறாரு காட்டுறா, டேய் என் பிள்ளை எடுத்து பயன்படுறா, அவன் உனக்காக சபைக்காக ஜெபிச்சுருக்கிறான்டா, நைட்டெல்லாம் உனக்காக கதறிடுறாடா என் பிள்ளை, என் பொண்ணு என்னதுமா ஜெபிக்கிறான் உனக்காக, சீக்கிரம் டேவிட் எங்கள் வீடு சர்ச்சை கட்டிட்டு ஜெபிச்சுட்ருக்கிறா, அதனால் அவங்களை கூட்டு பயன்படுத்தின ஆண்டு சொன்ன உடனே ஐயா நீங்கள் தான் இந்த வருஷம் 6வது வருஷத்துல பார்த்தீங்கன்னா இந்த வருஷந்தோறும் பார்த்தீங்கன்னா ஒரு மாற்றங்கள் ஆண்டவரே கொடுத்துட்டு இருக்கு. காரணம் பார்த்தீங்கன்னா என்னைக்கு நம்மளுக்காக ஜெபிக்கிறவங்களும் ஆண்டவர் பயன்படுத்த விரும்புவார். நம்மளுக்காக பிரயாசப்பட்டு ஐயா ஜெபிக்கிறாங்க. இந்த ஆராதனை முழுசாக அவங்க தான் நடத்த போகிறாங்க. பார்த்தீங்களா, நம்ம ஐயாவுக்காக கை தட்டுங்க, சேர்த்து அம்மாவுக்கு கை தட்டுங்க. கூட்ட முன்னாடி என்னைக்கு பிரித்து கை தட்ட வேண்டாம், சேர்த்தே கை தட்டுவோம், சேர்த்தே பண்ணுவோம், கை தட்டுவோம். அடுத்து பார்த்தீங்கன்னா வீரமணி ஐயா, அவங்க பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஐயா தெரிஞ்ச காலத்தில் நமக்கு தெரியும். அவங்க ஒரு பகுதியில் கூடஞ்சியில் ஊழியம் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. அடுத்து மங்கள்ராஜ் ஐயா, அவங்க ஒரு சுவிசேஷகர். பார்த்தீங்கன்னா அவங்கள அந்த அங்கேயே ஐயா தான் அறிமுகப்படுத்தினார் சியோன் காம்ப்ளெக்ஸில். அந்த மீட்டிங்கில் எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 4 வருஷ காலமாக நான் வந்துட்டு இப்போ இடப்பட்ட காலமாக தான் அந்த மீட்டிங்கில் என்னால் கலந்து கொள்ள முடியல. ஏன்னா அந்த டைமில் ஏதாவது ஒரு ஊழியர் இருப்பதுனால என்னால் வர முடியல. இந்த வாரத்தை கூட நாங்கள் போகணும்னு நினைக்கிறேன்.
என் ஒய்ஃபிட்ட சொன்னேன், வாப்பா நல்லா இருக்கும், அந்த ஐயா நல்லா தீர்க்க தரிசனம் சொல்லுவார், அழகாக இருக்கும்னு சொல்லி நாங்கள் சிஎம் காம்ப்ளெக்ஸில் நாங்கள் அந்த ஊழியத்தில் போய் கலந்துக்கிட்டோம். மங்கள்ராஜ் அதில் தான் தெரியும், ஆனால் பழகெல்லாம் கிடையாது. ஒரு நாள் விபிஎஸ் நடந்துக்கிட்டு இருந்தது. அப்போ ஐயாட்ட ஃபோன் போட்டேன். சரி, ஏன்னா ரொம்ப எனக்கு என்ன ஒரு இக்கட்டான நிலைமை. செபிக்கும் போது ஐயா வெளிப்பட்டார். சரி ஜெபம் பண்ணி ஐயாட்ட கேட்டேன். ஐயா அவருக்கு தெரியாதுல்ல, வந்தால் தானே தெரியும். அதனால் அவங்க நம்ம சர்ச்சுக்கு வரட்டும் அப்படின்ட்டு ஃபோட்டோலாம் எடுத்து என்னையும் ஃபோட்டோ எடுத்து நான் யாரும் தெரியணும்ல எடுத்து அனுப்பிச்சு ஐயா பார்த்துட்டாங்க. இப்போது எனக்காக ஜெபிச்சுட்டு இருக்காங்க. இன்னைக்கு ஜெபிச்சுட்டு தான் வந்திருக்காங்க. ராஜ்யம் கட்டப்புறம் அடுத்த வருஷம் ஒரே நீட்டாக இருக்க போது சர்ச். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஒரே நீட்டாக இருக்க போதே அது முடிவு வந்துடுது. இந்த 6ஆம் வருஷத்துல நம்ம 7ஆவது வருஷம் தொடக்கத்துக்குள்ள என்ன பண்ணிடுவோம், முழுமையாக நம்ம ஆலயத்துக்குள்ள கடந்து போவோம். கர்த்தர் நம்மளுக்கு நல்லவராக இருக்கிறார். சரிங்களா? ஐயா மங்களாஜ் கரங்களை தட்டுங்க. ஒரு நல்ல ஒரு அருமையான ஒரு வார்த்தைகளை தியானிச்சு கொடுக்குறவங்க. பூமியில பார்த்தீங்கன்னா வார்த்தையை தியானிச்சு கொடுத்தா தான் ஆசீர்வாதம். ஏதோ ஒரு கதையை பேசுறதுலாம் இல்லை, ஒரு கதையை உள்வாங்கி ஆவியானவர் பேசுவோம். அழகான வார்த்தையை நான் பார்த்தீங்கன்னா மாடர்ன் பாகத்தில் நினைக்கிறேன், ஐயா சாப்பில் தானே, டேவிட் பாண்டியன் சாப்பில் அழகான ஒரு சின்ன மெசேஜ் கூட அழகாக இருக்கும். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா சரவணன் ஜோசப் அந்த இடத்துல ஐயாவுடைய வார்த்தைகளை கேட்டார். அழகான ஒரு மெசேஜ். அவருக்கு நிறைய வாய்ப்புகள் நான் முடிஞ்சா கர்த்தருடைய சித்தமானா ஒரு வார்த்தை ஐயா அழைக்க விரும்புகிறேன். உங்களுக்கு டைம் இருந்தால் கொடுங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவங்களுக்கு ஏன் சொல்கிறேன் தெரியுங்களா? ஐயா பேர் மங்கள்ராஜ், அவங்களுக்காக செபிக்கணும். ராஜ் ஐயா பிஷப், அவங்களுக்காக செபிக்கணும். அம்மாவுக்கும் சேர்த்து செல்லம்மாவுக்கும் செபிக்கணும். ஐயா பேர் எனக்கு டேவிட், 2 டேவிட் ஆயிடுச்சு. டேவிட்டாக நம்ம ஜெபிச்சுக்கோங்க. வீரமணியாவுக்கா ஜெபிச்சுக்கோங்க. ஏன்னா ஜெபம் தான் முக்கியம். என்ன பணம் கொடுத்தாலும் சரி, ஜெபம் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். ஜெபம் இல்லாத வீடு கூரை இல்லாத வீடு. ஜெபம் இல்லாத இடம் சூனியமான இடம். சூனியம் பார்த்தீங்களா? செய்வேனா சொல்கிறாங்க, அந்த மாதிரி இடமா. அங்கே ஜெபம் இல்லைன்னா ஆண்டவருடைய ஆவியானவர் அசைவாட்டம் இருக்காது. அதனால் நீங்கள் ஜெபித்து கொள்ளுங்க. கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். கிட்டத்தட்ட ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த ஆண்டு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன் தெரியுமா? நிறைய அற்புதங்கள் தேவன் செய்யலாம். இடத்துல சாப்பாடு காரியங்களை ஒழுங்குபடுத்தினேன். பாருங்க, நம்ம எதையுமே தப்பாக எடுத்துக்கூடாது, நீதியாக எடுத்துக்கணும். பார்த்தீங்கன்னா அவங்க நம்பியிருந்தேன், கடைசியில் அவங்க என்ன பண்ண முடியாது. ஒருவேளை அவங்க சூழ்நிலை நம்மளுக்கு தவறாக சொல்ல முடியாதுன்ட்டாங்க. ஏன் ஜனங்க உதவி பண்ணுச்சு. ஏன் ஜனங்களே என்ன பண்ணுச்சு, உதவி பண்ணி இன்னைக்கு அழகாக நம்ம ஏதோ கடவுள் சித்தப்படி ஒரு ஆகாரத்தை உண்டு பண்ண கொடுத்துருக்கிறாரு. நிறைய பேர் அற்புதங்கள் பார்த்தீங்கன்னா இந்து ஜனங்கள். ஒரு தம்பி முடிவெட்ட போவேன், அவன் என்ன பண்ணுவான், உடனே ஃபோன் பண்ணி சொல்லுவான், அண்ணா நான் இந்த கார் வாங்கலாமா, கொஞ்சம் ஜோம் பண்ணி சொல்லுங்கள் அப்படின்னு. உடனே ஜோம் பண்ணி சொல்லுவோம், உடனே கார் வாங்கி சக்ஸஸ் ஆகிடும். உடனே சக்ஸஸ். உடனே வந்து இடையில வரும், ஒய்ஃபை கூட்டு வரான், ஜோம் பண்ணிட்டு போவான், எல்லாம் பண்ணுவான். அவன் கூட பார்த்தீங்கன்னா இந்த வாட்டி சால்வை வாங்கி கொடுத்துருக்கான். சர்ச்சுக்காக என்ன பண்ணுறான், சால்வை வாங்கி கொடுத்துருக்கான். பாருங்க, அநேக கரங்கள் தேவன் என்ன பண்ணுறாரு, நடத்த விரும்புகிறார். அந்த தெய்வத்துக்காக நன்றி செலுத்துவோம். பார்த்தீங்கன்னா என் வாழ்க்கை கிட்டத்தட்ட இந்த 6 வருஷ காலம் ஜபம் மட்டும்தான். என்னதுதான் ஜபம் தான். யாராவது சோப்புக்கு ஜெபிச்சிருக்கீங்களா? யாராவது டீக்கு ஜெபிச்சிருக்கீங்களா? சேம்புக்கு ஜெபிச்சிருக்கீங்களா? முடிவெட்ட ஜெபிச்சிருக்கீங்க. அன்னைக்கு என் வயசு சொல்கிறேன், போய் முடிவெட்டிட்டு வாயா, நிறைய முடி. இரு ஆண்டவர் சொல்லலை. என்ன கேட்குறா, உனக்கு என்ன கிறுக்கா பிடிச்சிருக்குன்றான். எங்கள் அப்பாவுக்கு தான் தெரியும் பிள்ளை எந்த இடத்துல எந்த நேரத்தில் நடத்துவார்னு தெரியும். ஒரு நாள் அப்படி தான் ஒரு ஹோட்டலில் சாப்பிட்டுட்டு இருக்கேன். நல்லா கவனிங்க, சாப்பிட்டுட்டே இருக்கேன். இப்படி வந்து டேய் யாரான்னு பார்க்குறேன், யாருமே இல்லை. திருப்பி டேய் அப்படின்னு, பா என்னப்பா அப்படின்னு சத்தம். உடனே யார் தட்டுவா நம்மள? உரிமையும் நம்ம அப்பா தான் தரு. என்ன சாமின்னு கேட்குறேன். இனிமேல் இந்த ஹோட்டலில் சாப்பிடக்கூடாது, இது ஒழுக்கமான இடமே இல்லைன்னாரு. அன்னையிலேருந்து அந்த கடைக்குள்ளேயே நான் போகிறது கிடையாது. ஒரு கிரவுண்டில் எப்போ பார்த்தாலும் தனியாக ஜெபிக்க விரும்புவேன். எப்போ பார்த்தாலும் தனியாக ஜெபிக்கணும். எப்படியாவது போய் மலையில் ஜெபிக்கணும். இல்லை ஒரு கிரவுண்டில் போய் ஒரு இடம் ஒரு கிரவுண்டாக தெரிஞ்சு உள்ளே போய் ஓரமாக உட்காந்துக்குவேன். ரபா லபா ரபா லபான்னு ஜெபிச்சுட்டே இருப்பேனா. உடனே ஆண்டவர் சொன்னார், இந்த இந்த இடத்துக்குலாம் வராதரா, இங்கெல்லாம் அசுத்தமான ஜனங்கள் அதிகமாக இருப்பாங்க, என்ன வேணாலும் செஞ்சுருவாங்க, நீ கிளம்புட்டார். நான் உடனே வந்துட்டேன். இது வரைக்கும் அந்த பகுதிக்கே போனேன். நான் ஒரு தடவை எங்களை ரைடு விட்டாங்க. நைட்டில் 12 மணிக்கு ஜெபிச்சுட்ருக்கோம். ஓ ரபால யாராவது விடுவாங்களா? நைட்டு ஜனங்களாம் சும்மா விடுவாங்க. ஓ ரபா லபா ரபான்னு கத்திட்டு இருக்கோம். ஒரு கூட்டம் வந்துச்சு. நான் அப்போ தான் பிசாசே நேராக பார்த்தேன். ஒருத்தன் முடி எப்படி வச்சுருக்குறான், ஒருத்தர் கொண்டை போட்டுட்ருக்கோம். ஐயோ
நம்மளாம் ஆண்டவரே உன்னை கேட்காம வந்துட்டுனா என்னை மன்னிச்சிருக்கலாம். சட்டையை பிடிச்சி அரைச்சாம்பர் ஒரு அறை என்ன வண்டியில் என் கூட என் அன்பு தம்பி ஹென்றி ஒரு அறை விட்டாங்க பாருங்க. வண்டியை ஸ்டார்ட் பண்ணி ரெடியாக நிற்கிறேன். கடவுள் சொல்கிறாரு, நீ வண்டி இந்த பக்கம் ஓட்டாத, ஏன் தெரியுமா, அங்கே அருவாள் வச்சுட்டு இருக்கிறான்னு சொன்னாங்க. நான் என்ன பண்ண தெரியுமா, நேராச்சு அந்த ரோடு தெரியவே தெரியாது, உள்ளே பூந்துட்டேன். தடை தானே, ஏன்னா இந்த பக்கம் போனால் அவன் காம்பவுண்ட் ஓட்டு வந்து எங்களை அடிப்பான். கரெக்டாக சுற்றி வந்து பழைய பலாரம் வந்து அங்கிட்டு வந்து நன்றி ஆண்டவரே, நல்ல காரியம் செய்த, காப்பாற்றினதுக்காக நன்றின்னு வந்தேன். எப்பவுமே ஆண்டவர் சமூகத்தில் அன்றைக்கி நாங்கள் ஆரம்ப ஜெபம் பண்ணாமே போய்கிட்டோம். தேவனுடைய சமூகத்தில் ஆரம்ப ஜெபம் பண்ணணும். எப்படிதான் சொல்கிறாரு, உனக்கு முன்பாக போய் கோணலாவை செம்மப்படுத்துவேன். ஏன்னா அப்போல்லாம் ஆரம்ப காலம் ஆர்வம் ரொம்ப அதிகம். கல்யாணம் பண்ணிட்டா புது பொண்டாட்டியோட எப்படி அன்பா இருக்கிறோம், அதுபோல் ஆண்டவரோட அந்த ஊழியத்தோட ரொம்ப கண்ணுமுக தெரியாமல் ஓடுவோம். எப்பவுமே தேவனோடு இந்த அன்பு வெளியேற பெற்றது. அதை நீ விட்டுட்டுன்னா அது ஒரே ஒரு நாளாக மட்டும்தான் இருக்கணும். என்ன நாள் தெரியுமா, மரண நாளாக மட்டும்தான் இருக்கணும். தேவனுடைய அன்பை விட்டு என்னைக்கு நீ அழகா என் தகப்பன் பவுல் சொல்லுவான், மரணமோ ஜீவனோ நாசம் மோசமோ நிர்வாணமோ உன் அன்பை விட்டு பிரிக்கவும் யாருக்கு சொல்லலாம். அப்போது நம்ம வாழ்க்கையில் தேவனுடைய மகிமையான அந்த பிரச்சனை எப்போ இருக்குன்னா, எந்த நிலையிலும் தேவனுடைய நெல்லு. யோபாப்பா சொல்லுவோம், எப்படி தெரியுமா சொல்லுவோம், நான் நிர்வாணியாக பிறந்தேன் நிர்வாணியாக போக போகிறேன் அப்படி தானே சொல்லிட்டு எப்பவுமே கடவுள் எந்த இடத்துல மறுதளிச்சதாக இல்லை இல்லையா. அப்போ எந்த நிலையிலும் சொரிஞ்சிட்டு இருக்காமா, சிரட்டை வச்சு சுரண்டான், ஓட வச்சு சுரண்டான், அதில் புழு வருது. அப்படி ஒரு வாழ்க்கை நம் இனிமேல் வராது, கடவுள் சொல்லிட்டாரு. ஆனால் அப்படி இருந்தால் என்ன சொல்லியிருப்பா, நீ எல்லாம் ஒரு தெய்வமா, அவன் முன்னாடி சொன்னா நீ எல்லாம் ஒரு மனுஷனாயா, அந்த ஆள் ஒரு இப்படி பண்ணிட்டார், இன்னும் ஏசு ஏசு தேவன் அந்த தேவன் சொல்லிடுங்க, அவரை தூசித்து எப்படி தூசித்து எதுக்கு சாவனா, நீ கம்முன்னு தான் செத்து போயிருவீங்க. புரியுதா உங்களுக்கு? எந்த நிலையிலும் ஒரே ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க, சிம்பிளா சொல்லிட்டாயா கையில் கொடுத்துறேன். ஒரு தங்கம் எப்படி புடமிட்டா எப்படி ஒரு தங்க நகை கூட அழகாக இருக்குமோ, அதே போல உன்னை புடமிட்டால் தவிர நீ ஜொலிக்க முடியாது. ஒரு மண்ணு குயவன் கரங்களை கொடுக்கப்பட்ட மண்ணு எப்படி புடமிட்டு ஒரு பானையா மாதிரி அழகுபடுத்தப்படுகிறதோ அப்பொழுதுதான் நீ உயரப்போகிறன்னு அர்த்தம். மரம் நினைச்சதான் ஒருத்தன் போய் வெட்டியிருக்கிற மரத்தை, அந்த மரத்துக்கு கோபம், நம்மளையே வெட்டுறான் கிறுக்கு பையன், இவனுக்கு வேலை வெட்டியே இல்லையா அப்படின்னு நினைச்சானா. மரத்தை துண்டு போட்டு கொண்டு வந்திருக்கிறான். ஆசாரி என்ன பண்ணுங்க, இழைச்சிருக்கிறான். இழைச்சி அதை பண்ணி கடைசியில் ஏதோ பண்ணி கடைசியில் என்ன பண்ணுங்க, ஒரு உருவம் ஆக்கி அதை அழகுபடுத்தி கொண்டு போய் ஒரு இடத்துல வச்சாங்களாம். எல்லாரும் இதை பார்த்து ரசிச்சாங்களாம். அப்போதான் அந்த மரம் சந்தோஷப்பட்டுச்சா, நம்ம உயர்வுக்காக இந்த இடத்துல கொண்டு போயிருக்கிறாரு. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ற? நீ அடிபடுறாயா, நீ வேதனைப்பட்டு இருக்கிற, கவலைப்படாத, ஒரு நேரம் உன்னை ஜொலிக்க செய்வாங்க. அப்போ ஜொலிக்க செய்த ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, இந்த நேரத்தில் இந்த ரெகபோத் திருச்சபை கொடுத்துருக்கிற, ஏன் தெரியுமா, இங்கே தான் தீட்டுற இடம். சில நேரத்தில் பாஸ்டர் திட்டுவார், சில நேரத்தில் அணைப்பார், கோவப்பட எல்லாம் செய்வார். நீ தீட்டப்பட தான் தங்கமாக மாறும். என்னைக்கு உள்வாங்கி கடந்து வருகிறாயோ கர்த்தர் நிச்சயமாக உங்களை ஆசீர்வதிப்பார். வந்திருக்கிறவங்களை யாவரையும் இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்களை வரவேற்கிறேன், ஆசீர்வதிக்கிறேன். வந்திருக்கிற அத்தனை பரிசுத்தவான்களுக்கு தலைவணங்கி அவர்கள் வரவேற்கிறேன். கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். ஐயா கொடுக்குற இந்த ஆராதனை முழு குறிப்பிட்டு நடத்துங்க. நீங்களும் நல்லா கேளுங்க. அழகான வார்த்தை நான் ஜெபிச்சிருக்கிறேன். ஆண்டவரே, என் ஜனங்களுக்கு ஊழிய வளர்ச்சியோடு பேசுங்கன்னு இருக்கிறேன். ஊழிய வளர்ச்சி, உங்களுடைய அன்பு தெரியும். இன்னைக்கு கூட காலையில் அன்பை குறித்து தான் ஆண்டவர் பேசினார். பூமியில் ஒரு காலம் அன்பு தணிஞ்சு போகிற காலம் வரும். பூமியில் அன்பு தணிஞ்சு போகிற காலம் வரும். ஆனால் அன்பை விட்டு விலகாதபடி தேவனுடைய ஜெபத்தோடு கடந்து வாங்க. கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். செபிப்போம். அன்பின் ஆண்டவரே, இந்த அருமையான அற்புதமான இந்த ஆராதனை உடைய கரத்தில் அர்ப்பணிப்படுத்து இந்த ஒரு ஐயா கரங்களை கொடுக்குறேன். கர்த்தர் ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. இயேசு நாமத்தை ஜெபிக்கிறேன். நல்லபடிதான் அப்படி ஜோர ஒரு கை தட்டி ஐயா ஸ்டார்ட் பண்ணி கொடுத்துருங்க. ஐயா ஸ்டார்ட் கொடுத்துருங்க. சரி வாங்க, கை தட்டுங்க அம்மாவுக்கு. கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து காக்க கடவர், பாதுகாக்க கடவர். கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து காக்க கடவர்,
ஆசீர்வதிப்பார், பாதுகாப்பார், கூட இருப்பார் எந்நாளுமே. ஆசீர்வதிப்பார், பாதுகாப்பார், கூட இருப்பார் எந்நாளுமே. பெருகச் செய்வார், திருப்தியாக்குவார், பெருகச் செய்வார், திருப்தியாக்குவார், ஐஸ்வர்யம் தருவார், சமாதானம் தருவார், ஐஸ்வர்யம் தருவார், சமாதானம் தருவார். ஆசீர்வதிப்பார், பாதுகாப்பார், கூட இருப்பார் எந்நாளுமே. ஆசீர்வதிப்பார், பாதுகாப்பார், கூட இருப்பார் எந்நாளுமே. கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து காக்க கடவர், பாதுகாக்க கடவர். வேதம் சொன்னால் நிறைவேறுமே, வேண்டுதல் அருளிச் செய்வார். வேதம் சொன்னால் நிறைவேறுமே, வேண்டுதல் அருளிச் செய்வார். கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து காக்க கடவர், பாதுகாக்க கடவர். கர்த்தாவே ஆசீர்வதியும் கர்த்தாவே, இந்த நாளை ஏசப்பா நீர் ஆசீர்வதித்து தந்திருக்கிறீர், அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. இந்த ஆராதனை நாளுக்காக, இந்த ஓய்வு நாளுக்காக உண்மை நாங்கள் சோதரிக்கிறோம் கர்த்தாவே. ஏசப்பா இந்த ரெகபோத் சபையை ஆசீர்வதியும் கர்த்தாவே. இதை ஏசப்பா நடத்தும் பாஸ்டர் ஐயாவையும் ஆசீர்வதிங்க, பாஸ்டர் அம்மா ஆசீர்வதிங்க, பிள்ளைகள் எல்லோரையும் ஆசீர்வதிங்க, பேர பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க கர்த்தாவே. கூட பிறந்தவர்களையும் ஆசீர்வதிங்க, இனபல பந்துக்கள் எல்லோரையும் ஏசப்பா நீர் ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் கர்த்தாவே. முக்கியமாக சபை மக்களுக்காக நாங்கள் வேண்டி நிற்கிறோம் கர்த்தாவே. சபை மக்களை ஏசப்பா நீர் அபரிதமாக ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் கர்த்தாவே. ஏசப்பா இன்னும் ரட்சிக்கப்படாத அநேக மக்கள் ஏசப்பா இந்த இடத்தில் இருக்கிறார்கள். திருசூலம் மலையில் ஏசப்பா இன்னும் அதிக மக்கள் ரட்சிக்கப்படாத பிள்ளைகள் இருக்கிறார்கள். அவர்கள் எல்லாம் ரட்சிப்புகளாய் மாற்றி ஏசப்பா இந்த சபை நிரம்பி வழியத்தக்கதாக ஆத்துமாக்களை ஏசப்பா நீர் கொண்டு வரும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் கர்த்தாவே. ஏசப்பா உம்மால் ஆகும், எல்லாம் ஆகும் என்று நாங்கள் விசுவசிக்கிறோம் கர்த்தாவே. ஏசப்பா ஸ்தோத்திரம் கர்த்தாவே. இந்த பரிசுத்த ஒரு நாள் ஏசப்பா இந்த ஆண்டு விழாவை ஏசப்பா நீர் ஆசீர்வதித்து தந்திருக்கிறது கர்த்தாவே. போன வருடம் முழுவதும் ஏசப்பா நீர் ஆசீர்வாதமாய் தந்திரி, இந்த வருடத்தில் இன்னும் ஆசீர்வாதத்தை ஏசப்பா நீர் கூட்டி தரும்படியாக ஏசப்பா நாங்கள் செபிக்கிறோம் கர்த்தாவே. ஏசப்பா வருடத்தை நன்மையால் முடிசூட்டுவேன் என்று சொன்ன வண்ணம் ஏசப்பா இனி வரும் வருடத்தை நன்மையால் முடிசூட்டும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் கர்த்தாவே. ஐயா செய்யும் எல்லா ஊழியத்திலும் ஏசப்பா கரம் கூட இருக்கட்டும் கர்த்தாவே. ஐயாவின் கரங்களை ஏசப்பா நீர் பலப்படுத்தும்படியாகவும் நாங்கள் செபிக்கிறோம் கர்த்தாவே. ஏசப்பா இங்கே யாரெல்லாம் வந்து ஜெபிக்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் அற்புதங்கள் அடையாளங்கள் அதிசயங்கள்லாம் நிகழும்படியாகவும் நாங்கள் செபிக்கிறோம் கர்த்தாவே. வருகின்ற ஒவ்வொரு மக்களும் ஏசப்பா இந்த சபைக்கு தூணாய் விளங்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. கொடுக்கக்கூடிய கரங்களை ஏசப்பா நீர் கொண்டு வரும்படியாகவும் நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. வேலை செய்கிற பிள்ளைகளை கொண்டு வாங்க, ஜபம் செய்கிற பிள்ளைகளை ஏசப்பா நீர் கொண்டு வரும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் கர்த்தாவே. ஏசப்பா இந்த வீடை ஏசப்பா எந்த வாதைகளும் பொல்லாப்புகளும் நெருங்காத வண்ணம் ஏசப்பா நீர் வேலி அடைத்து பாதுகாத்து கொள்ளும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் கர்த்தாவே. ஏசப்பா இந்த ஸ்தலத்தை இன்னும் விரிவுபடுத்தும்படியாகவும் நாங்கள் செபிக்கிறோம் கர்த்தாவே. ஏசப்பா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் கர்த்தாவே. ஏசப்பா இந்த சபையை நீர் முன்குறித்து வைத்திருக்கிறீர், அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. ஏசப்பா உமது ஆசீர்வாதத்தின் கரம் ஏசப்பா இந்த சபையில் என்னாலும் இருக்கும்படியாகவும் நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. ஏசப்பா இன்னும் தேவைகள் அதிகம் இருக்கிறது கர்த்தாவே. அந்த தேவைகள் எல்லாம் ஏசப்பா நீர் சந்திக்கும்படியாகவும் நாங்கள் செபிக்கிறோம் கர்த்தாவே. ஏசப்பா ஸ்தோத்திரம் 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 கர்த்தாவே. மன விருப்பத்தின்படி தந்தருவேன் என்று சொன்னவனும் ஏசப்பா அவர் மன விருப்பத்தின்படி ஏசப்பா எல்லாவித ஆசீர்வாதங்களையும் அவர் சிறுசு மேல் ஊற்றும்படியாகவும் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஏசப்பா எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு நாமத்தை நான் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென் ஆமென் ஆமென். ஸ்தோத்திரம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த மாத வேளையில ரெகபோத் திருசபைக்காக நான் ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். 6ஆம் வருடம் ஆண்டுகளுக்காக நான் ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். பாஸ்டர் டேவிட் ஐயா அவருக்காக நான் ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன்.
ஆண்டவர் இந்த வருஷத்துல பெரிய காரியங்களை ஆண்டவர் செய்ய போறார். ஹல்லேலூயா. சாயந்தரம் ஐயாண்ட பேசிட்டு இருந்தார், ராஜையாண்ட. அவர் என்ன சொன்னார், ஒவ்வொரு வருஷமும் ஆண்டவர் வந்து சபையில பெரிய காரியங்களை செய்து கொண்டு வருகிறாரு. இந்த வருஷம் ஆண்டவர் அதை விட பெரிய காரியங்களை செய்ய போறாரு. இன்னும் மேலும் ஆண்டவர் என்ன பண்ண போறாரு, இந்த திருசபையை வந்து வளர உதவி செய்ய போறாரு. அநேக ஆத்துமாக்கள் ஆண்டவர் என்ன பண்ணாரு, இந்த வருஷத்துல ஆண்டவர் கொடுக்க போறாரு. ஒரு பாடல் பாடி நம்ம அந்த திருசபைக்காக நம்ம ஜெபிக்கலாம். ஆராதிப்பே நான் ஆராதிப்பே ஆண்டவரே சுவை ஆராதிப்பே ஆராதிப்பே நான் ஆராதிப்பே ஆண்டவரே சுவை ஆராதிப்பே வல்லவரே உம்மை ஆராதிப்பே நல்லவரே உம்மை ஆராதிப்பே வல்லவரே உம்மை ஆராதிப்பே நல்லவரே உம்மை ஆராதிப்பே ஆராதிப்பே நான் ஆராதிப்பே ஆண்டவரே சுவை ஆராதிப்பே ஆராதிப்பே நான் ஆராதிப்பே ஆண்டவரே சுவை ஆராதிப்பே பரிசுத்த உள்ளத்தோடு ஆராதிப்பே பரிந்து குனிந்து ஆராதிப்பே பரிசுத்த உள்ளத்தோடு ஆராதிப்பே பரிந்து குனிந்து ஆராதிப்பே ஆராதிப்பே நான் ஆராதிப்பே ஆண்டவரே சுவை ஆராதிப்பே ஆராதிப்பே நான் ஆராதிப்பே ஆண்டவரே சுவை ஆராதிப்பே ஆதியிலே உம்மை ஆராதிப்பே உண்மையிலே உம்மை ஆராதிப்பே ஆதியிலே உம்மை ஆராதிப்பே உண்மையிலே உம்மை ஆராதிப்பே ஆராதிப்பே நான் ஆராதிப்பே ஆண்டவரே சுவை ஆராதிப்பே ஆராதிப்பே நான் ஆராதிப்பே ஆண்டவரே சுவை ஆராதிப்பே தூதர்களோடு ஆராதிப்பே ஸ்தோத்திர பலியோடு ஆராதிப்பே தூதர்களோடு ஆராதிப்பே ஸ்தோத்திர பலியோடு ஆராதிப்பே ஆராதிப்பே நான் ஆராதிப்பே ஆண்டவரே சுவை ஆராதிப்பே ஆராதிப்பே நான் ஆராதிப்பே ஆண்டவரே சுவை ஆராதிப்பே காண்பவரை நான் ஆராதிப்பே காப்பவரை நான் ஆராதிப்பே காப்பவரை நான் ஆராதிப்பே காப்பவரை நான் ஆராதிப்பே ஆராதிப்பே நான் ஆராதிப்பே ஆண்டவரே சுவை ஆராதிப்பே ஆராதிப்பே நான் ஆராதிப்பே ஆண்டவரே சுவை ஆராதிப்பே. ஆம் தகப்பனே, ஆண்டவரே இந்த மாலை வேலையில ராஜா ஆண்டவரே எங்களை ஆண்டவர் உங்களுடைய கரத்துல நாங்க ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. ஆண்டவரே பணிந்து குனிந்து ஆண்டவரே உம்மை ஆராதிக்கிறோம் தகப்பனே. கர்த்தருடைய ஆவியானவர் ஆண்டவரே அளவில்லாமல் இறங்கி வந்ததுக்காக உம்மை நாங்க ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. நீர் அற்புதங்கள் செய்கிற தேவன் ஆண்டவரே, நீர் அதிசயங்கள் செய்கிற தேவன் அப்பா. ஆண்டவரே ரெகோபோத் திருசபைக்காக ஆண்டவரே இந்த வேலையில நாங்க கடந்து வருகிறோம் அப்பா. ஆண்டவரே இந்த 6ஆம் வருஷத்துல ஆண்டவரே உம்முடைய கரம் அளவில்லாமல் இறங்கி
வந்து கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யும்படியா நாங்க ஜெபிக்கிறோம் அப்பா. டேவிட் ராஜா பாஸ்டருக்காக கடந்து வருகிறோம் அப்பா. ஆண்டவரே நீர் என்ன தரிசனத்தை கொடுத்தீர்கள் ஆண்டவரே, அந்த தரிசனத்தை ஆண்டவரே இந்த 6 வருடங்கள் அப்பா நீர் அவரோடு கூட இருந்து ஆண்டவரே நீர் நடத்தி வந்த எல்லா தயவுக்காக அப்பா கோடான கோடி ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே இந்த வட்டாரம் முழுவதும் ஆண்டவரே எங்கள் தேவாதி தேவனுக்கு சொந்தமாகும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே அற்புதங்களை செய்ய நீ போதுமான தேவன் ஆண்டவரே. ஆண்டவர் இந்த வட்டாரத்தில் ஆண்டவரே அப்பா ஆண்டவரே எத்தனை பேர் வியாதியோடு கூட இருக்காங்களோ எல்லா ஆண்டவரே அப்பா வியாதிஸ்தர்களும் உங்களுடைய கரத்தில் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. ஆண்டவரே ஏசாயா 25 அதிகாரம் 8 வசனத்தின்படியாக ஆண்டவரே நீர் கண்ணீரை துடைக்கிற தேவன் ஆண்டவரே. இந்த வேளையில ஆண்டவரே எல்லா கண்ணீரை தேவன் துடைக்கும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. இன்னும் ஆண்டவரே மென்மேலும் இந்த திருசபைக்கு வளர நீர் உதவி செய்யும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. பாஸ்டர் ஐயா குடும்பத்துக்காக ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே அப்பா விசுவாச குடும்பத்துக்காக உமக்கு நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. வந்த எல்லா தேவ ஊழியருக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. மீதமுள்ள நேரத்தை தேவன் தாமே பொறுப்பெடுக்கும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லா தடைகள் மாறும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மூலமா ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா.